The Legend Saravana Stores in Akshaya Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. 2011 இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ண ஸ்குவாட்லயே விராட் கோலி இருந்திருக்காரு. பட் அதோடலாம் அவர் திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டாரு. கண்டிப்பா 2024 T20 வேர்ல்டு கப்போட சாம்பியன் மெடலை வாங்குறதுக்கு தகுதியானவர் விராட் கோலி தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா விராட் கோலியை பாராட்டி பேசி இருக்காரு இந்திய உலகக்கோப்பை தொடரோட நாயகனான யுவராஜ் சிங். ஓகே, என்ன நடந்திருக்கு, விராட் கோலியை பத்தி யுவராஜ் சிங் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். எப்பா இந்த தடவை நம்ம சாம்பியன் படத்தை வின் பண்ணுவோமா அப்படின்ற எதிர்பார்ப்புல இந்திய ரசிகர்கள் அவளோட காத்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகள்ல ICC 2024 T20 உலகக்கோப்பை தொடரானது அடுத்த மாதம் கோலாகலமா துவங்கி இருக்கு. இந்த T20 உலகக்கோப்பை தொடரானது தான் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு கடைசி T20 உலகக்கோப்பை தொடராக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்தியா தோல்வியை சந்திச்சதுக்கு முக்கிய காரணமே சீனியர் பிளேயர்ஸா தான் இருந்திருக்காங்க. இதன் காரணத்தினால இந்த முறை என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, சீனியர் பிளேயர்ஸ் எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு ஹர்திக் பாண்டியா தலைமையில தான் T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணியை களமிறக்க BCCI திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட 2023 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர்ல ஹர்திக் பாண்டியா காயமடைஞ்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா இந்திய அணியை சிறப்பா வழி நடத்தினாரு, இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு போனாரு. அவரோட அனுபவத்துக்கு மதிப்பளிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் மீண்டும் ஒரு முறை உலகக்கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மாவை கேப்டனா நியமிச்சிருக்காங்க BCCI. அதோட மட்டும் இல்ல, தி கிங் விராட் கோலியுமே T20 உலகக்கோப்பை தொடருக்கு கம்பேக் கொடுத்திருக்காரு. இதனாலேயே இந்திய ரசிகர்களோட எதிர்பார்ப்பு T20 உலகக்கோப்பை தொடர் மேல அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகிருச்சு ICC டிராஃபியை மட்டும் இந்திய அணியால வின் பண்ணவே முடியல. குறிப்பா நாக் அவுட் கேம்ஸ்ல இந்திய அணி பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த ஒரு ஜெனரேஷன்ல எல்லா சாதனைகளையும் அடிச்சு உடைச்சு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விராட் கோலி 2024 T20 வேர்ல்டு கப்போட சாம்பியன் மெடலை வாங்குறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காரு இந்திய ஜாம்பவான் வீரரான யுவராஜ் சிங். ஆல்ரெடி ரோஹித் சர்மாவையும் பாராட்டி இருந்தார் யுவராஜ் சிங். சாம்பியன் மெடலை தட்டி தூக்குறதுக்கு ரோஹித் சர்மா தகுதியானவர் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இதே நிலையில தான் இப்ப விராட் கோலியும் பாராட்டி பேசியிருக்காரு யுவராஜ் சிங். இத பத்தி யுவராஜ் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு ஜெனரேஷன்ல எல்லா ஒரு சாதனைகளையுமே பண்ணிட்டாரு விராட் கோலி. இந்த ஜெனரேஷன்ல 3 ஃபார்மேட் கிரிக்கெட்லயுமே சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னா அது விராட் கோலி தான். இதனால 2024 T20 வேர்ல்டு கப்போட மெடலை வின் பண்றதுக்கு தகுதியானவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரே ஒரு சாம்பியன் படத்தோட திருப்தி அடைபவர் கிடையாது. இதனால இந்த மெடலுக்குமே அவர் தகுதியானவர் தான். அவர் எப்பவுமே அவரோட ஆட்டத்தை புரிஞ்சு செயல்படுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். மொஹாலியில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டி உட்பட நம்ம கடைசி வரைக்கும் நின்னோம் அப்படின்னா இந்தியா வின் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அதுவும் சேசிங் செய்யும் போது அவர்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அதை சமாளிச்சு எந்த பவுலரையுமே அட்டாக் செஞ்சு மேட்சையே மாத்த முடியும். அது விராட் கோலிக்கு நல்லாவே தெரியும். 2012 2016 T20 உலகக்கோப்பை தொடர்ல விராட் கோலி அவரோட வாழ்நாளிலேயே நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. 2014 ஃபைனல்ல அவரோட நான் சின்ன பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தோனியோட பேட்டிங் செஞ்சாரு. நெட் பிராக்டிஸ்ல எப்பவுமே கண்மூடித்தனமா அடிக்க மாட்டாரு. நெட் பிராக்டிஸையே ஒரு மேட்சா நினைச்சுதான் அவர் விளையாடுவாரு. அததான் அவர் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒன்ன பல பிளேயர்ஸ் நான் பார்த்ததே இல்ல. அதுதான் அவரோட வெற்றிக்கு காரணம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யுவராஜ் சிங் விராட் கோலியை பயங்கரமா பாராட்டி இருக்காரு. The Legend Saravana Stores in Akshaya Trithiyai offers சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.